அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம சென்னைக்கு வந்து காரைக்குடி ஜங்ஷன் வரைக்கும் 12605 பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 போட்டிருக்காங்க. வாங்க பிளாட்ஃபார்ம் போகலாம். பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய ஏசி சேர் கார் கோச்சிங் ஆப். இதில் நீங்கள் சென்னை எக்மோர்ல இருந்து காரைக்குடி வரைக்கும் போகிறதுக்கு 620 rupees உங்களுக்கு சார்ஜ் ஆகுதுங்க. கோச் வந்து செம்ம நீட்டாக இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குங்க. பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய செகண்ட் சிட்டிங் கோச்சிங் ஆப். இதில் நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் போகிறதுக்கு 175 rupees உங்களுக்கு சார்ஜ் ஆகுது. நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15 rupees உங்களுக்கு அதிகமாகுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கோச்சு. இந்த பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட்ல நம்மளுக்கு பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டியா அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அந்த பிரச்சனையே இல்லை, நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. பல்லவன் எக்ஸ்பிரஸ் உடைய அன்ரிசர்வ் கோச்சிங் ஆப். இதில் நீங்கள் சென்னையிலேருந்து காரைக்குடி போகிறதுக்கு 160 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுது. வண்டி பார்த்தீங்கன்னா காலியாக தாங்க இருக்குது, நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இனி போக போக ஃபுல்லாக ஆகிடுவாங்க. பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர்ல இருந்து காரைக்குடி வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ ஈரோடு ஷெட்டோடைய WFE7ங்க. Your kind attention please. Train number 12605 Karaikudi Pallavan Superfast Express bound for Karaikudi from Chennai Egmore via Tiruchirappalli is scheduled to depart from platform number 4 at 3:40 p.m. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கோச் D12 செகண்ட் சிட்டிங்ல தான் போக போறோம். இதோ இந்த விண்டோ சீட் கிடைச்சிருக்குங்க. இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல பிளாக் பண்ண சொல்லி நம்ம சேனல்ல சாய் கணேசன் மற்றும் தினேஷ் அப்படின்ற 2 பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பிளாகை இன்னைக்கு நம்ம சூப்பரா பண்றோங்க. சீட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபெசிலிட்டி, கீழே வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்குங்க. இந்த பக்கம் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்கு. இங்க சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு டேபிள் இருக்குங்க. அவ்வளவுதான். நம்ம ட்ரெயினுடைய ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டி வைகையா வந்த உடனே செமையா கிளீன் பண்ணிட்டாங்க பாருங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த பக்கம் வாஷ் பேஷன், மிரருங்க. அதே செட்டப் தான் எல்லா ட்ரெயின்லையும். நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே முன்னாடி கிடச்சிருக்குங்க. நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் சிட்டிங் கோச் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆண்டர்ஸருங்க ஃப்ரண்ட்டில் இருக்கும் இன்னைக்கு.
பல்லவன் எக்ஸ்பிரஸ் உடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 426 கிலோமீட்டருங்க. மொத்தம் 6 hours 50 minutes நம்ம வண்டி காரைக்குடி ஜங்ஷன் போய் சேருது. மொத்தம் 11 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த வண்டியோடைய மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் 110 km/hங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வைகை எக்ஸ்பிரஸ் பிளாக் பண்ணும்போது வைகை எக்ஸ்பிரஸை ஃபர்ஸ்ட் இன்னாகரேட் பண்ணும்போது 16 கோச்சஸ்ல ரன் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறமா ஏனோ தெரியல அந்த 16 கோச்சஸ் வைகைக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 8 கோச்சஸ்ல ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறமா மீதி அந்த 8 கோச்சஸ் சும்மாவே இருந்தது பார்த்தீங்களா, அதுல இருந்து உருவாக்கப்பட்டது தான் நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ்ங்க. அந்த பல்லவனை தான் இப்போ நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். டுவெண்ட்டி 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TBM. இங்கே நம்ம வண்டி 2 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. 1984 இருந்து 1986 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ் மதுரை வரைக்கும் ரன் ஆச்சுங்க. சென்னைக்கு வந்து காலையில் 5:35 எடுப்பாங்க, ஆஃப்டர்நூன் 2:30 போய் சேருங்க. திரும்பவும் மதுரையிலேருந்து 3 o'clock எடுத்து நைட்டு 10:30 நம்மளுக்கு சென்னைக்கு வந்து சேருங்க. ஆனால் பல்லவன் மதுரை வரைக்கும் ரன்னே ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷெட்யூலில் இந்த வண்டி மதுரை வரைக்கும் ரன் ஆகியிருக்கு. அதுக்குண்டான டைம் டேபிளும் இருக்குங்க. மதுரை வரைக்கும் நம்ம பல்லவன் ரன் ஆகிட்டு இருந்த போது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி, திண்டுக்கல் இது மட்டும் தான் ஸ்டாப்பிங்காக இருந்திருக்கு. ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி கொண்ட ட்ரெயினாக அந்த காலத்தில் இருந்திருக்குங்க. தாம்பரத்துல ஏகப்பட்ட கூட்டங்க. அண்டர்சூர்ல ஏற முடியாதவங்க அத்தனை பேரும் இங்க பாருங்க, இங்க செகண்ட் சிட்டிங்ல ஏறிட்டாங்க. இனி போக பிரச்சனையா இருக்க போகுது பாருங்க. நாம டிராவல் பண்ற இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்மளுக்கு சர்வோடைய ஏர்போர்ட்டை லிவரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு செம கலர்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம வண்டிக்கு வித்தியாசமும் விபூதி பூசிருக்காங்க. இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் டெய்லி ரன் ஆகிற ஒரு ட்ரெயினுங்க. ஈவினிங் 3:40 PM இங்கே சென்னை எக்மோர்லேருந்து எடுப்பாங்க. நைட்டு 10:30 காரைக்குடி ஜங்ஷன் போய் சேருவாங்க.
55 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு CGL. இங்கே நம்ம வண்டி 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் திருச்சி வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் 1986ல் ஸ்லாட்ல வந்து சேஞ்ச் பண்றாங்க. அதனால மதுரையிலேருந்து வண்டியை திருச்சிராப்பள்ளிக்கு மாத்துறாங்க. திருச்சிலேருந்து காலையில் 6:15க்கு எடுத்து இங்கே சென்னை எக்மோருக்கு 11:30க்கு வருங்க. திரும்பவும் 3:30க்கு சென்னை எக்மோர்லேருந்து எடுத்து நைட்டு 8:15க்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியை போய் சேருங்க. அப்போலாம் இந்த வந்து வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டாப்பிங் தான் இருந்திருக்கு. ஸ்ரீரங்கம், விருதாச்சலம், விழுப்புரம் இது மட்டும் தான் நின்று இருக்குங்க. பல்லவன் சூப்பர் ஃபாஸ்டோடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. இந்த வண்டிக்கு வைகை சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. இப்போ நம்ம டிராவல் பண்ணுற இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 110 வரைக்கும் நம்ம ஸ்பீட் வந்து போகலாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 100 தான் நம்ம போக முடியும். இதுவே 2020ல் தான் பெர்மிட் பண்ணியிருக்காங்க. எப்போ தான் நம்ம பெரம்பூர் ஜோலார்பேட்டை மாதிரி 130ல் இந்த ட்ரெயின்ஸ்லாம் போக போதோ தெரியல. அப்படி போச்சுன்னா செம்ம தாறுமாறாக இருக்குங்க. काशीपुरम मार्ग से चलकर तिरुपति तक प्लेटफॉर्म क्रमांक 91 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MLMR. இங்கே நம்ம வண்டி 3 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மருவத்தூர் கோயிலேருந்து வர கூட்டம் அப்படியே உள்ளே ஏறுதுங்க. வண்டி இங்கே ஃபுல் கிராம் ஆகுது. ஸோ ஆகஸ்ட் 15, 1984ல் இன்னாகரேட் பண்ணது தான் நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ். 1986ல் தான் திருச்சிக்கு மாற்றிருக்காங்க. இப்போ 2025ல் ஆகஸ்ட் வந்ததுன்னா இந்த வண்டி 41 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ண போதுங்க. அதாவது கிட்டத்தட்ட 14,800 நாளாக நம்ம ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நான் ட்ராவல் பண்ணுற டேட் வரைக்கும். ஜஸ்ட் கோவில்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் ஸ்டேஷன் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பேருன்னு சொல்லிட்டு எல்லாம் மாலை போட்டுக்கிட்டு இந்த ட்ரெயினுக்காக ஏறுறாங்க. ஏன்னா நம்ம வண்டி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வண்டிங்க. ஸோ ஈஸியாக எங்கே வேணால் போய் சேர்ந்துடலாம்.
2001 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மதுரை செக்ஷன்லேயே ரெண்டு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மட்டும் தாங்க ரன் ஆகிட்டு இருந்தது. அதில் ஒன்று நம்ம வைகை, அடுத்தது இன்னொன்று நம்ம பல்லவனுங்க. இந்த ரெண்டு வண்டியுமே அவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸான வண்டிங்க. இந்த வண்டி அப்போவே 55 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடு வச்சு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிருக்குங்க. ஒன் 158 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு VM. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இறங்கியிருக்காங்க. அதே போல் இங்கே நிறைய பேர் நம்ம வண்டிக்கு ஏறுறாங்க. பாருங்க, பல்லவன்ல இருந்து எவ்வளோ பேர் இறங்கி விழுப்புரத்தில் வேற ட்ரெயின் மாறுறாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த வண்டியை யூஸ் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. வைகை எக்ஸ்பிரஸை கிங் ஆஃப் சதர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸை பிரின்ஸ் ஆஃப் சதர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வண்டியை சேர்த்து கோட் லைன் பிரதர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு பெருசாக கிராசிங்ஸ் ஆப்போசிட்ல எதுவுமே கிடையாது. இருட்ட வேற போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர ஸ்டாப்பிங்கை டக்கு டக்கு காமிச்சிட்டு சீக்கிரமாக காரைக்குடிக்கு போயிடலாம்.
213 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு VRI. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வைகை எக்ஸ்பிரஸ்ல இருந்த மாதிரியே அத்தனை ஃபீச்சர்ஸும் இந்த ட்ரெயின்லயும் இருந்திருக்குங்க. ஃபுல்லா டியூப்லைட் செட்டப்பு, சன் கண்ட்ரோல் கிளாஸஸ் இருந்திருக்கு. அதே போல எக்ஸ்க்ளூசிவா 40 சீட் கொண்ட ஏசி சேர் கார் கோச்சும் இருந்திருக்குங்க. அப்படியே நம்ம வைகை எக்ஸ்பிரஸோடைய ஒரு க்ளோன், அதாவது நகல் தான் நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸுங்க. விருதாச்சலத்துல இருக்கிற விருதகிரீஸ்வரர் கோவிலுக்கு போனோன்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க. ஆனா ஸ்டேஷன் வரைக்கும் வர முடிஞ்சது, இப்போ கூட கோவிலுக்கு போக முடியலங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல தான் கோவில் இருக்கு. காசிக்கு நிகரான புண்ணிய கஷேத்திரம் இந்த விருதாச்சலங்க. ஜூன் 2019 தான் இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸுக்கு LHB ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வண்டி ICF கோச்சில் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சுங்க. வைகை போலவே இந்த வண்டிக்கும் ஸ்பெஷலான லிவரி எல்லாமே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான ட்ரெயின் இந்த பல்லவனுங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு த சிமெண்ட் சிட்டி. 266 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அரியலூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ALU. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. வெளியே பாருங்க, அப்படியே எவ்வளவு கூட்டம் இறங்கி போகுதுன்னு சொல்லிட்டு இங்க ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை போறதுக்கு பஸ் இருக்குங்க. ஸோ வந்து எல்லாருமே இடம் பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க பாருங்க. 1998ல இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஃபுல்லா பிராட்கேஜுக்கு கன்வர்ஷன் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா நிறைய இடத்துல வண்டிக்கு ஸ்டாப்பிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 இருந்து 2006 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், அரியலூர், லால்குடி இது எல்லாமே ஸ்டாப்பிங்கா கொடுத்துருக்காங்க. அரியலூருடைய ஸ்பெஷாலிட்டி சொல்கிறதுக்குள்ள அரியலூர்லேருந்து ட்ரெயின் டிபார்ட் ஆகிடுச்சுங்க. அரியலூரில் மொத்தமாக 7 சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குங்க. இங்கே நிறையா லைம் ஸ்டோன் இருக்குது, அதாவது சுண்ணாம்புக்கள் நிறையா கிடைக்குதுங்க. அதே போல் இந்த ஊரில் கோதண்ட ராமசுவாமி கோவிலும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. உள்ளே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரெட் ஆம்லேட் வாங்கியிருந்தோம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருந்துச்சுங்க. 50 ரூபாய்க்கு செம வர்த்து. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல், சமோசா, சாண்ட்விட்ஜு, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி இது எல்லாமே வைக்கிறாங்க. பல்லவன்லேயும் வைகையிலையும் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி காரு செம சூப்பராக இருக்குங்க.
நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா வெப்பில் இருக்குங்க. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலே போதும், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வருங்க. அதில் எது கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய வேலைங்க. அதில் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் தொகுத்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான் என்னுடைய கடமைங்க. த்ரீ 309 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லால்குடி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு LLI. இங்கே நம்ம வண்டி 13 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லால்குடி பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பெரிய டவுனுங்க. இங்கேயும் பாருங்க நிறைய பேர் இறங்குறாங்க. அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரிங்க, நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ் எந்த கிராசிங்காகவும் ஓரம் கட்டப்பட்டதே கிடையாதுங்க. அந்த காலத்தில் இன்னும் சொல்லவா தேவை, அந்த அளவுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க நம்ம பல்லவனுக்கு. பல்லவன் எக்ஸ்பிரஸை ஹால் பண்ணுற ஈரோடு வேப் 7 வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஆக்சிலரேஷன்லாம் படு சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு டாப் கிளாஸ் ரெண்டுங்க. வண்டி ஃபுல்லாகவே 110ல் செம சூப்பராக பிக்கப் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த லால்குடியில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா திருமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல சாம வேதீஸ்வரர் கோவில் இருக்கு. அது இங்க இருக்கிறதுலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோவிலுங்க. இங்க லால்குடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு லால்குடி கடப்பா ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. சாதாரண நாள்லயே இந்த ட்ரெயின்ல இவ்வளோ பேர் டிராவல் பண்றாங்க. சாட்டர்டே சண்டேலலாம் இந்த ட்ரெயினுக்குள்ள காலை வைக்கிறதுக்கே இடம் இருக்காதுங்க. இன்னும் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைம்லலாம் ட்ரெயினை யோசிச்சு பாருங்க எந்த நிலமையில இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செய்து ட்ரெயின்ல புக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். புக் பண்ணிட்டு இந்த ட்ரெயின்ல ஏறுங்க. சீட்ல உட்காந்துக்கிட்டு நிம்மதியா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். த்ரீ 324 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருவரங்கம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்ரீரங்கம் ரீச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோட் SRGM. இங்கே நம்ம வண்டி 11 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் நம்ம பல்லவன் எக்ஸ்பிரஸ் அப்படியே பாதி காலி ஆயிடுச்சுங்க. இன்னும் திருச்சி போகும்போது வண்டியில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இங்கேருந்து ரங்கநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அதனால நிறைய பேர் இங்கேயே இறங்கிட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் டிக்கெட் போட்டுருவாங்க, ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறது தெரியாமல். ஆனால் நம்ம வண்டி ஸ்ரீரங்கத்தில் நிற்கோங்க. பல்லவன் சூப்பர் ஃபாஸ்டோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. நம்ம பல்லவனில் 1 SLRD கோச் இருக்குது, 1 LPR கோச் இருக்குது, 1 பேண்ட்ரி கார் இருக்குது, 3 ஜெனரல் கோச் இருக்குது, 3 AC சேர் கார் இருக்குது, 13 செகண்ட் சிட்டிங் கோச் இருக்குங்க. இதுதான் இந்த வண்டியோடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். த்ரீ 333 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பொன்மலை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு GOC. இங்கே நம்ம வண்டி 13 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பொன்மலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ போகும்போது மட்டும்தாங்க ஸ்டாப்பிங். வரும்போது காரைக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் போகும்போது இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது. அதுக்கு பதிலாக மாம்பழத்தில் நம்ம ட்ரெயின் நிற்கோங்க.
சென்னை எக்மோர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் ரன் ஆகிற இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸை மானாமதுரை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ஒரு கோரிக்கை இருக்குங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாளாக நிலுவையிலேயே இருக்குது. ஸோ அதை நிறைவேற்றுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த்ரீ 336 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TPJ. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 5 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க, திருச்சி வந்தது. நம்ம ட்ரெயினும் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுங்க. இங்கேயே எல்லாரும் இறங்கிடுவாங்க. பல்லவன் அப்படியே 3/4 வாசி இங்கேயே காலி ஆகிடும். காரைக்குடி வரைக்கும் சும்மா ஃப்ரீயாக போகுங்க ட்ரெயின். முதல்லலாம் பல்லவன் எக்ஸ்பிரஸ் இந்த திருச்சிக்கு வந்த உடனே இந்த ட்ரெயினுக்கு WDP4D, WDP4D, WDG3A இது மாதிரி டீசல் லோக்கோலாம் போட்டு காரைக்குடி வரைக்கும் கொண்டு போவாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே நம்ம வண்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோக்கோவில் தாங்க காரைக்குடி வரைக்கும் போகுது. நீங்க பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல வரும்போது உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கேயே உங்களுக்கு டின்னர் வாங்கிக்கோங்க. இங்க சாப்பாடு நல்லா இருக்கும். அங்க பாருங்க, சப்பாத்தி, பிரியாணி எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ திருப்தியா வாங்கி சாப்பிடுங்க. 1986ல இருந்து 2013 வரைக்கும் இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் இந்த திருச்சி வரைக்கும் தான் ரன் ஆயிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறமா 1 செப்டம்பர் 2013ல 27 இயர்ஸ் கழிச்சு இந்த ட்ரெயினை திருச்சியில இருந்து காரைக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ காரைக்குடி பல்லவனா ஓடிக்கிட்டு இருக்குங்க. சென்னையில இருந்து காரைக்குடிக்கு நீங்க பஸ்ல போனீங்கன்னா உடம்பெல்லாம் செம்ம டயர்டாகுங்க. அதே போல டைமிங்கும் அதிகமாகும், கொஞ்சம் காசும் அதிகமாகுங்க. ஆனா பல்லவன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏசிலேயே வெறும் 620 ரூபா கொடுத்தா போதும். சும்மா ஜம்முன்னு கொண்டு போய் காரைக்குடிக்கு விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் சிட்டிங்ல புக் பண்ணிங்க. நல்லா புஷ்பேக்கோட ஜம்முன்னு போய் காரைக்குடிக்கு ஈஸியா சேர்ந்துடலாங்க. வண்டி எண் 389 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம புதுக்கோட்டை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PDKT. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய கடைசி ஹால்ட்டுங்க. இதுக்கப்புறமா நேரா காரைக்குடிக்கு போக போறோம். இந்த ஊரை அந்த காலத்துல ரகுநாத ராய தொண்டைமான் அப்படின்ற மன்னர் ஆட்சி செஞ்சிருக்காருங்க. அவர் இந்த ஊர்ல புதிய கோட்டை ஒன்று கட்டுறாரு. அதனால இந்த ஊருக்கு புதுக்கோட்டை அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க. இந்த ஊர்ல குடுமியான் மலை, நார்த்தாமலை, விராலி மலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மலை ஃபேமஸா இருக்குங்க. அதே போல திருக்குன்றக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. அதுவும் இந்த புதுக்கோட்டையில ரொம்ப ஃபேமஸுங்க. புதுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி வெறும் 36 கிலோமீட்டரில் இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு ஸ்லாக் டைம் 55 மினிட்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ வந்து பார்க்கலாம் நம்ம வண்டி சீக்கிரமாக போதா இல்லை லேட்டாக போகுதான்னு.
இது சிங்கிள் லைன் செக்ஷன் இல்லையா, அதனால நம்மள இப்போ ஓரங்கட்டுறாங்க. செட்டிநாட்டில் எதிர்க்க சிலம்பு எக்ஸ்பிரஸ் வருது, அதை நம்ம கேப்சர் பண்ணலாம். நம்ம ட்ரெயின் இப்போ பல்லவன் எக்ஸ்பிரஸாக போய் காரைக்குடியில் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் நின்றுடுங்க. அதுக்கப்புறமா காலையில் 5:40க்கு பல்லவன் எக்ஸ்பிரஸாக திரும்பவும் காரைக்குடியிலேருந்து எடுப்பாங்க. இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸில் என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீக் டேஸ் அப்படின்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வண்டியில் ட்ராவல் பண்ணாங்க. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனுங்க. அதுவே நீங்கள் வீக் எண்டில் வந்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் நல்லா மாட்டிப்பீங்க. அவ்வளோ ஒரு ஜனம் இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ கோச்சஸ் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறி அங்கங்கே கேங் பாத்தில் நின்று தொல்லை பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சேர்க்கரில் இருக்கிறவங்க மட்டும் தான் கொஞ்சம் நிம்மதியாக அந்த ட்ரெயினில் வர முடியுங்க. ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும். நல்ல ஃபுட்பேக்கோட நிம்மதியாக நீங்கள் காரைக்குடிக்கு போய் சேர்ந்துடலாம். இல்லை வேற எங்கேயா போனோன்னா அங்கே போய் சேர்ந்துடலாங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான காரைக்குடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் KKDI. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக ஷெட்யூலுக்கு முன்னாடியே 2 minutes பிஃபோராக உள்ளே வந்து சேர்ந்துச்சுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு பல்லவன் எக்ஸ்பிரஸில் நம்ம ஜேர்னி செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம காரைக்குடியில் நம்ம தாய்மொழியான தமிழுக்கு தமிழ் தாய் கோவில் இருக்குங்க. அதே போல் இங்கே கொப்புடை நாயகி அம்மன் கோவில் இருக்குது. அதுவும் ரொம்ப ஃபேமஸானதுங்க. இந்த ஊரில் அந்த காலத்தில் நிறைய காரை செடிகள் இருந்திருக்குங்க. இந்த இடத்துல அந்த காரை செடியை அழித்து மக்கள் குடி வந்திருக்காங்க. அதனால் இந்த ஊருக்கு காரைக்குடி அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இதோட நம்ம பல்லவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம நம்ம உதயாஸ் டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.